அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. முதலமைச்சர் விஜய் தலைமையில ஆலோசனை கூட்டம் நடக்குது. உயர்கல்வி, பள்ளிக் கல்வித்துறைக்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியாக போது. முதல்வர் அவர்கள் இன்னைக்கு ஆலோசனை பண்றாரு. நேத்தும் பண்ணாங்க. இன்னைக்கும் இந்த ஆலோசனை கூட்டம் தொடருது. வருகின்ற ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆலோசனை கூட்டம் இதே போன்று ஒவ்வொரு துறைக்கும் நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஃபுல்லா என்னங்கிறத பார்க்கலாம். முக்கிய அறிவிப்புகள் வெளியே இருக்கு. என்னங்கிறது தெளிவா பார்க்கலாம் வாங்க. தமிழகத்திற்கு 2026 to 2027ஆம் ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை விஜய் தலைமையிலான தாவேகா அரசு ஜூலை மாத இறுதியில் தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அதற்கான முன்னேற்பாடு பணிகளை துறை வாரியாக அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு துறையின் அதிகாரிகளை அழைத்து முதல்வர் ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு இன்னைக்கு உயர்கல்வி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் புதிய திட்டங்கள் தொடர்பாக உயர்கல்வி பள்ளிக்கல்வி அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளார். பட்ஜெட் தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பாக அனைத்து துறை செயலாளர்களுக்கும் தலைமை செயலாளர் சாய்குமார் கடந்த மாத இறுதியில் கடிதம் எழுதியிருந்தார். எல்லா துறையோட செக்ரட்டரிஸ்க்கும். ஓகேவா? யார் தலைமை செயலாளர் தான் அது எழுதுவாங்க. ஏன்னா அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். தலைமை செயலாளர் சாய்குமார் கடந்த மாத இறுதியில் கடிதம் எழுதியிருந்தார். அதில் ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 20 நாட்களுக்கு காலை மற்றும் மதியம் முதல்வர் விஜய் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் நடைபெறும். காலையில் நடக்கும் கூட்டம் 11:30 மணிக்கும் மதியம் நடக்கும் கூட்டம் 2:30 மணிக்கும் தொடங்கும். 45 நிமிடங்கள் இந்த கூட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அந்தந்த துறைகளின் அமைச்சர்களுக்கு அவ்வப்போது பங்கேற்பார்கள். அந்த டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர்ஸும் அவ்வப்போது கலந்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, செக்ரட்டரிஸு, அந்தந்த செயலாளர்கள் தவறாமல் கலந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இது போக ஜூலை 2ஆம் தேதி காலை கூட்டுறவு, உணவு, நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் திட்டங்கள் பற்றியும், அன்று மதியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் பற்றியும் ஆலோசிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் 3ஆம் தேதி காலை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, மதியம் நெடுஞ்சாலைத்துறைகள் மற்றும் சிறுதுறை துறைமுகங்கள் துறை. ஜூலை 6ஆம் தேதி காலை உயர்கல்வித்துறை, மதியம் பள்ளிக்கல்வித்துறை. 7ஆம் தேதி காலை சமூக நலன் மற்றும் பெண் மேம்பாட்டுத்துறை, மதியம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை. ஜூலை 8ஆம் தேதி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. பிற்பகல் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பிற்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்பிரிவினர் நலத்துறை. ஜூலை 9ஆம் தேதி காலை தொழில் முதலீட்டு மேம்பாட்டு மற்றும் வர்த்தக அப்படின்னு சொல்லிட்டு 20 நாளைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த நாளைக்கு எந்தெந்த துறை அப்படிங்கிற மாதிரி 20 டேஸ்க்கும் இந்த ஷெட்யூல்ஸை கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் பள்ளிக்கல்வித்துறைக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 8ஆம் தேதி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. பிற்பகல் ஒரு நாளைக்கு 2, காலையில் 1, மதியம் 1 அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இது மாதிரி நீர்வளத்துறை எல்லா துறைக்குமே பட்ஜெட் தயாரிக்கிறதுனால இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட வேக்கன்சி, பட்ஜெட் பற்றிலாம் முக்கிய தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பள்ளிக்கல்வித்துறை பற்றி இன்றைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. கம்ப்ளீட் டேட்டா நமக்கு இதுக்கு மேலே தான் கிடைக்கும். ஸோ என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தவருடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் வழியாக தெரிவிங்க. நன்றி.